ஹாய். இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம விளக்கு எப்படி விளக்குறோம் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சேன். இதில் வந்து நான் எப்படி பூஜை ரூம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ, சின்ன வீடியோ. அந்த விளக்குனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பூஜை தட்டில் இருக்கிறது. இதில் வந்து நான் இந்த செம்பு தண்ணி நம்ம வந்து நான் தண்ணி அதில் துளசி 2 திருநீர் போட்டிருக்கேன், விபூதி. இது ஒரு சின்ன கப்பில் ஒரு ஃபுல்லாக பால் வச்சுக்கணும் பூஜை பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம மணி இதில் வந்து நான் சாம்பிராணி ஏற்றி வச்சுருக்கேன். 2 இந்த சில்வர் இதில் வந்து ஊதுபத்தி ஏற்றி வச்சுருக்கேன். எப்போவுமே வடக்கு திசை பார்த்து தான் விளக்கு ஏற்றணும். பார்த்திங்கன்னா அந்த அம்மனுக்கு நான் அந்த பூவெல்லாம் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். எல்லாம் மெயினாக இதை எங்களோட குலதெய்வம் காமாட்சி கருப்பு சொல்லுவாங்க. இந்த இதில் வந்து இந்த குவளையில் வந்து நம்ம தண்ணி நல்ல தண்ணி வச்சு டெய்லி செம்பருத்தி பூ என்ன பூ இருக்கோ நம்ம வீட்டில் இருக்க பூவை நம்ம வீட்டில் என்ன கிடைக்குதோ செம்பருத்தியோ என்னென்ன பூ வச்சுருக்கோமோ அந்த பூ நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். இந்த விநாயகருக்கு வந்து நான் வந்து செம்பருத்தி என்னென்ன பூ வச்சுருக்கோன்னா விக்கிரத்தை என்றைக்குமே தொடக்கூடாது, பார்த்து பார்த்து செய்யணும். ஃபுல்லாக நான் அந்த பன்னீர் வச்சு தொடச்சிடுவேன். இங்கே விநாயகர் இது வந்து சாய்பாபா பாதம், அதில் ஒரு பூ வச்சு சாலிகிராம் சொல்லுவாங்கள்ல, அதில் மேலே வச்சுட்டு அது மேலே அது ரொம்ப நல்லது வீட்டுக்கு. இந்த 2 விளக்கு, அந்த விளக்கு உங்களுக்கு கழுவுனதை காமிச்சேங்க. இதில் நான் விளக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் ஃபுல்லாக ஏற்றுவேன். இதில் வந்து வெறும் சந்தனம் மட்டும் வச்சுருவேன் சுற்றி. 5 முகம் இருக்கிறனால வைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா இங்கே சாய்பாபா வச்சுருக்கேன். இந்த சாய்பாபாவில் வந்து அதில் வந்து இது குங்குமம் வைக்கிறது சின்னதாக இதை கொட்டி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். சாய்பாபா வச்சுக்கணும். லிங்கம் நந்தி லிங்கம். சாய்பாபா வந்து வியாழக்கிழமை வந்து அதுக்கு விளக்கு ஏற்றுவேன் நான். இந்த குருவார் விளக்கு 2 இன்னைக்கு கழுவுனதில் வந்து அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கிருஷ்ணனும் ராதையும். அதில் வந்து இது மெயினாக நான் கோமாதாயம் வச்சுருக்கேன்னா ரொம்ப நல்லது வீட்டுக்கு. 2 வெள்ளி விளக்கு இருக்குது. செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளி விளக்கு வச்சு ஏற்றி சாமி கும்பிடுவேன். இங்கிட்ட இந்த சாய்பாபாவில் வந்து அவரோட பாதம் இருக்குது. இந்த பாதத்தில் பூ வச்சுருக்கேன். இதிலே வந்து ஒரு 4 சாய்பாபா இருக்குது இங்கே வச்சுருக்கேன். ஸ்ரீடி சாய்பாபா வந்து இங்கே உட்காந்துருக்கிறவர். அப்புறம் வந்து எங்கள் மேலே வந்து லக்ஷ்மி, வெங்கடாலஜிபதி, சரஸ்வதி எல்லாமே இருக்கிறாங்க. விநாயகர். இங்கே வந்து முருகனோட 2 பேருமே இருக்கிறாங்க. வள்ளியும் தேவானையும் இருக்கிறாங்க. இது நம்ம தட்சிணாமூர்த்தி, சிவன் பார்வதி, உங்களுக்கு தெரியும் சரஸ்வதி. இது அம்மனோட இது. வெள்ளிக்கிழமை வந்து பஞ்சு திரி வச்சு இந்த மாதிரி போடுவேன் நான். மஞ்சள் குங்குமம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு மாலை மாதிரி போடுவேன். ரொம்ப நல்லது, விசேஷமானது. இது ராமர் சீதை, அது அந்த ஆஞ்சநேயர் எல்லாருமே இருக்கிறாங்க. இது சாய்பாபாவோட மந்திரம். இதில் 5 மொத்தம் வந்து இந்த தக்ஷன்னு சொல்லுவாங்க. 9 மொத்தம் வந்து இந்த 8 இருக்கும். இதில் 8ஓட அது ஒரு மந்திரம் இருக்குது. இதில் நம்ம சாய்பாபா அன்னைக்கு நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து மொத்தம் வந்து அவர் எப்படிலாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ணார் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. ஸ்ரீடி சாய்பாபா. அது இவர் வந்து நம்ம பெருமாள் வந்து எப்போவுமே இந்த 2 விளக்கு மட்டும் தான் நான் ஏற்றுவேன் நான். மற்ற நாளில் வந்து வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாளில் இந்த 2 விளக்கு தான் ஏற்றுவேன். இதில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு இதில் கவலையில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுக்கணும்.
இது வந்து இந்த வெள்ளியில் வந்து குங்குமம் வந்து சந்தனம் ஒன்று, இன்னொரு இதில் வந்து குங்குமம் சந்தனம் விபூதி. இதில் நான் உங்களுக்கு வெள்ளிக்காய் விளக்கு நான் எப்படின்னு விளக்குறது காமிக்கல. இது வேறு ஒன்றும் இல்லை, வெறும் டூத் பேஸ்ட் பவுடர் மட்டும் நீங்கள் போட்டு தேய்ச்சி கழுவுனாவே போதும். அதில் வந்து இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும். இந்த பிளேட் பார்த்திங்கன்னாவே தெரியும். இதில் வந்து குங்குமம் சந்தனம் வச்சுருக்கேன் தனியாக. இது சூடம் சாமி கும்பிட்றதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்தந்த டப்பாவில் வந்து சூடம் தனியாக போட்டு வச்சுருக்கேன். மிளகு போட்டு வச்சோம்னா அந்த சூடம் கரையாது. இந்த விளக்குன்னு நான் சொல்லிட்டேன். விளக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவாயூர் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது வீட்டில். இங்கே அகல் விளக்கு நான் வச்சுருக்கேன். நான் இந்த 2வது இதில் ஃபுல்லாக சாய்பாபா சரஸ்வதி எல்லாருமே இருப்பாங்க. லட்சுமியும் இருப்பாங்க. ரொம்ப நல்லது. செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் வெள்ளியில் விளக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏதாவது பூ கிடைக்கிறது. இதை நான் இப்போ அரளிப்பூ போட்டிருக்கேன். விநாயகர், நம்ம மெயினாக விநாயகரை தான் நம்ம முதல் கடவுள்னு சொல்லுவாங்க. அவரை தான் நம்ம கும்பிடணும். அதனால் அவருக்கு சமர்ப்பிக்கிறது எல்லாமே இந்த பூ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு தான் படைப்பேன். அப்புறம் வந்து நம்ம குலதெய்வம் இஷ்ட குலதெய்வத்துக்கு நம்ம வைக்கணும். இந்த மெயினாக வந்து பிரசாதம் வந்து நம்ம பால் ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி சேர்க்கலாம். பொங்கல் அந்த மாதிரி சக்கரை பொங்கல் அந்த மாதிரி செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து பால் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எப்போவுமே பலகையில் தான் கோலம் போடணும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது. அம்மன் வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானது. அன்றைக்கி தான் வந்து மஞ்சள் துணியில் கட்டி அவளை வந்து அவ்வளோ அலங்காரம் பண்ணி அப்போ தான் அந்த அளவுக்கு ஒரு முக அமைப்பு இருக்கும். அதுவும் நான் வந்து வெள்ளிக்கிழமை அலங்காரம் பண்ணியிருக்கேன். இந்த ஹாப்பி மேன் வந்து நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சாமி ரூமில் நீங்கள் வச்சுக்கலாம். உண்டியில் போட்டு காசு போட்டு வைக்கிறதுக்கு அந்த இடத்துல வச்சுக்கலாம். நீங்கள் இது தனியாக சாய்பாபாக்குன்னு நான் ஒரு தனியாக இதை வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷிரடி சாய்பாபா நிற்கிற மாதிரி இருக்கிறார். அவர் ஒரு சாய்பாபா உட்காந்துட்ருக்க மாதிரி. இதெல்லாம் அந்தந்த ஊர் போகிறப்ப நான் வாங்கின எல்லாமே. எந்த ஊர் போனாலும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஏதாவது ஒரு பொருள், சாமியோட படம் ஃப்ரேம் போட்டதோ இல்லை இந்த மாதிரி கண்ணாடி உள்ள பொருளோ அந்த மாதிரி வாங்கிடுவேன். இந்த முருகன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. மீனாட்சி, மதுரை மீனாட்சி எங்களோட வழித்துணையே அவங்க தான். காளி படம் மட்டும் வீட்டில் வைக்கக்கூடாது. இது இங்கே சிவனோட இது. அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்கே இவ்வளோ பெரிய சிவனடி இது இருக்குது, சிலை இருக்குது. இதில் வந்து சுயம்பு லிங்கம் இருக்குது. இந்த சிங்கத்தில் சிவனோட இதில் வந்து அது பக்கத்துலேயே இந்த காளி மண்ணோட சிங்கத்தோடு உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்குது. இது சுயம்பு லிங்கத்தோடு சேர்ந்தது இந்த சிவன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய பூஜை ரூமு. செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து எல்லா நாளும் நான் பூ வைப்பேன்.
அதே மாதிரி முக்கியமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் பூ கொஞ்சம் ஜாஸ்தி வைப்பேன். எல்லா கலர்ஸ்லையும் இருக்கிற எண்ணெய் நான் வீட்டில் இருக்கிற பூ தான் வைப்பேன், வெளியில் வாங்க மாட்டேன். எப்போவுமே வந்து இந்த எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றாதீங்க. கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அடுத்த நாள் இந்த திரி யூஸ் பண்ணக்கூடாது. கழுவிட்டு திருப்பி வைக்கணும். அந்த திரியை புது திரி தான் வைக்கணும். நீங்கள் தொடச்சிட்டு அதே திரி வைக்கக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.